தேர்தலுக்கு பிறகு வெளியிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அதானி குழுமமானது அதானி புதுச்சேரி எலக்ட்ரிசிட்டி லிமிடெட் என்ற ஒரு கம்பெனியை குஜராத்திலே ஆரம்பித்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மின்சாரத்துறையிட 100% பங்குகளை வாங்கி அவர்கள் இப்பொழுது அந்த கம்பெனியை எடுத்து விட்டார்கள். மின்சாரம் தனியார் துறைக்கு அதானிக்கு போய்விட்டது. திரு நமச்சிவாயம் அவர்கள் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத் மாநிலம் சென்று குஜராத்திலே அதானியை சந்தித்து பேசினார். எதற்காக அவர் அதானியை சந்தித்தார்? திரு நமச்சிவாயத்துக்கும் அதானிக்கும் என்ன சம்பந்தம்? அதன் பின்னணி தான் எவ்வளவு பேரம் பேசப்பட்டது. அதன் பின்னணி தான் இந்த மின்சாரத்துறையை தனியாரிடம் தாரை வார்த்து கொடுப்பது. கொடுத்துவிட்டு பொய் பேசுகிறார், கபட நாடகம் ஆடுகிறார், முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கிறார், புதுச்சேரி மாநில மக்களை ஏமாற்றுகிறார். அவர் சொல்லுகிறார் ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் என்று. நான் திரு நமச்சிவாயம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், ரங்கசாமி அவர்களை கேளுங்கள், மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை கேளுங்கள். ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது திரு தியாகராஜன் அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர், அவர்கள் காலத்திலே ஸ்மார்ட் மீட்டர் வாங்கப்பட்டது. எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது யார்? மத்தியிலே உள்ள பாரதிய ஜனதா ஆட்சி. ஸ்மார்ட் மீட்டர் வாங்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தது பாரதிய ஜனதா ஆட்சி. இவர் எந்த கட்சியில் இருக்கிறார்? பாரதிய ஜனதாவில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொன்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸ்மார்ட் மீட்டர் வேறு, ப்ரீபெய்ட் மீட்டர் வேறு. திரு நமச்சிவாயம் அவர்கள் 380 கோடி ரூபாய்க்கு ப்ரீபெய்ட் மீட்டர் வாங்கியிருக்கிறார். ஒரு புறம் அதானியிடம் அந்த மின்துறை போகிறது, அதற்கு அதானிக்கு ஏதுவாக இந்த சொத்துக்களை அவருக்கு கொடுக்கிறார். அதாவது 20,000 கோடி ரூபாய் பொறுமான மின்சாரத்துறையை 2,450 கோடி ரூபாய் என்று கணக்கிட்டு அதில் 500 கோடி ரூபாய்க்கு அவர் அதானி வாங்கியிருக்கிறார். அதானி ஒரு மோசடி பேர் வழி. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து அதானியை பற்றி பேசி வருகிறார், அவருடைய ஊழல்களை கூறுகிறார். இந்த புதுச்சேரியில் உள்ள என்ஆர் பாஜக ஊழல் அரசு அதானி ஊழலோடு இணைந்து மின்சாரத்துறையை அவரிடம் கையகப்படுத்த விட்டுவிட்டது. ஏற்கனவே காரைக்கால் துறைமுகம் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்படி போனால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதானியின் கையில் போய்விடும். புதுச்சேரி மாநில மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். என்ஆர் பாஜகவை தூக்கி எறிய வேண்டும். காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால்தான் புதுச்சேரி மாநில மக்களுக்கு பாதுகாப்பு. பேரம் பேசுறவங்க கிட்ட தான் கேட்கணும், எனக்கு எப்படி தெரியும்? நானா பார்த்தேன். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொன்னா உங்க மேல நீதிமன்ற வழக்கு தொடரும் சொல்லி அமைச்சர் சொல்லியிருந்தாரு. பாருங்க, குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க, இதை நீங்க சிபிஐ கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க விசாரணை நடத்த போறாங்க. ஏங்க, நான் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துறேன் கம்ப்ளைண்ட், ஆதாரத்தோட கொடுத்துக்கிறேன். பாஜக அரசு நடவடிக்கை எடுக்கல, சிபிஐக்கு